முருகரின் வரலாறு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தான் முருகன் கோயில் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகன் கோயிலில் வந்து ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். நம்ம வந்து முருகனை நினச்சி நம்ம வந்து ஏதாவது நினச்சி நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அது மெயினாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்து முருகனுக்கு சஷ்டி எப்போ நம்ம விரதம் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு குழந்தை பேர் உண்டாகும். அதே போல் முருகன் வந்து இங்கே ஏன் கோச்சிட்டு போய் இருந்தாருங்கிற கதை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது சிவனும் பார்வதியும் இருக்கும்போது விநாயகரும் முருகனும் அப்போ இருந்தாங்க. ஒரு ஞானப்பழம் வந்து சிவன் வந்து ஒன்று கையில் வச்சுருந்தார். அதை வச்சுட்டு அது வந்து முருகன் வந்து அப்பா எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க, பிள்ளையார் வந்து எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து சிவன் சொன்னாங்க, யார் இந்த உலகத்தையும் சுற்றி வராங்களுக்கோ அவங்களுக்கு தான் அந்த ஞானப்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிள்ளையார் என்ன பண்ணுற அப்படி அறிவுபூர்வமாக வந்து நாரதர்கிட்ட வந்து பேசிட்டு அவங்க அப்பாவை சுற்றிட்டு வந்துடுறாங்க. ஆனால் வந்து முருகன் வந்து எல்லா பக்கமும் போய் சுற்றிட்டு வராப்படி, உலகத்தை ஃபுல்லாக சுற்றிட்டு வராப்படி. அதனால பழத்தை வந்துட்டு விநாயகர் கொடுத்துட்டாங்க. இதனால் கோவிச்சுட்டு கொண்ட முருகன் வந்துட்டு எதையுமே வேணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வேணான்னு சொல்லி கொடுத்துட்டு அவர் வந்து அந்த கோயிலில் போய் உட்காந்துட்டார். அதனால தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டி குளத்தில் காட்சி அளிப்பார். முருகனை வந்து ராஜ அலங்காரத்தில் பார்க்குறது நல்லதா, ஆண்டி குளத்தில் பார்க்குறது நல்லதான்னு சொல்லிட்டு பல பேருக்கு டவுட் இருக்குது. ஆனால் முருகனை வந்து பார்த்திங்கன்னா ராஜ அலங்காரம் பார்ப்பது நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ராஜ அலங்காரம் பார்ப்பது நல்லது. ஆனால் நம்மளுக்கு வந்து தீராத நோய், தீராத கடன், நம்மளால் வந்து சமாளிக்க முடியாத வந்து விஷயம் இருக்குது பார்த்திங்களா. அப்போ நம்ம போய் முருகனை போய் ஆண்டி குளத்தில் போய் பார்த்தோம்னா எல்லாமே உடனே சரியாகிடும் ஐதீகம்.